கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 13/11/2025 வியாழக்கிழமை ராத்திரி 8:35. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போ தான் களக்காட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சாயங்காலம் 6 மணி 6:30 மணிக்கு கொத்தனார் வேலை முடிஞ்ச உடனே, சரிங்களா, களக்காட்டுக்கு போனேன். நான் நைட்டு எங்கேயும் பைக்கில் போக மாட்டேன், பஸ்ஸில் போகணுன்னு சொல்லி போனேன். 6 மணிக்கு போகக்கூடிய பஸ்ஸு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னாங்க. சரிங்களா, 8 மணி வரை காற்று கிடந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அப்புறம் உயிரை வெறுத்து தான் பைக்கில் போனேன். ஏன்னா வேலை இருந்தது. நாளைக்கு கொத்தனார் வேலைக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும், ஆர்டர் பண்ணணும். சரிங்களா, அதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நான் இப்போ போய் ஆர்டர் பண்ணால் தான் காலையிலே அவங்க கடை திறந்தவுடனே, இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. காலையிலே கடை திறந்தவுடனே 9:30-10 மணிக்குள்ளே அங்கே திங்ஸ் அனுப்பி விடுவாங்க. அதனால் அங்கே போய் அந்த லிஸ்ட்டை கொடுத்து ஆர்டர் பண்ணிவிட்டு, அப்புறம் எனக்கு இந்த வீட்டு வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் சந்தைக்கே போக முடியல. பல்லாரி, காய்கறி இந்த பொருள்லாம் வாங்கவே முடியலை. வெறும் பருப்பை போட்டு தான் இவ்வளோ நாளும் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி சந்தை நாள். சந்தைக்கும் போக வேண்டியிருந்தது. போயிட்டு சந்தைக்கு போய் தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு பாருங்கள், சந்தைக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படியும் எனக்கு ஒரு வாரத்துக்கு போயிடும். சரிங்களா, நம்ம கிட்டத்தட்ட 200 ரூபா ஆயிடுச்சு அன்பானவர்களே. அப்புறம் ஏற்கனவே சாயங்காலம் பெருமாள்குளம் சிஎஸ்ஐ சபை ஊழியர் சார் வந்தாங்க. டெய்லி வந்துடுவாங்க. கரெக்டாக வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு சில ஆலோசனைலாம் தந்துட்டு போவாங்க. இன்றைக்கி வந்தாங்க. வந்துட்டு அப்ரூவலுக்கு பார்த்தீங்களா அப்படின்னாங்க. இவ்வளோ வேலை இருக்குது, நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்னு சொன்னால், வாங்க போக முடியும்னு சொல்லி சார் வண்டியில் என்னை தேவநல்லூருக்கு கூப்பிட்டு போனாங்க. பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த அம்மாவை பார்த்து டீட்டெயில்ஸு சொல்லி, சரிங்களா, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி இந்த விவரங்களெல்லாம் சொல்லி, சரி நான் நாளைக்கு என்ஜினியர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க நம்பரும் தந்திருக்காங்க. நாளைக்கு நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி களக்காட்டில் அந்த இன்ஜினியரையும் போய் பார்த்து சில டீட்டெயில்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரிஸ்க்கான காரியம் தான் அப்ரூவல் வாங்குறது. ஆமாம், ஆண்டோடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதில் சந்தேகமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னாலும் என்ஜினியர் பார்ப்போம், எப்படியும் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டு வேலையை ஃபுல்லாக முடிங்க அப்படின்னு இருக்காங்க. எல்லா வேலையும் முடித்து ஃபினிஷ் பண்ணி கதவு எல்லாம் போட்டு முடிங்க அப்படின்னு இருக்காங்க. ரிஸ்க்கு தான். ஆண்டோடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்ரூவல். சரிங்களா, போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். சரிங்களா, நான் வழக்கமாக 5:30 மணி 6 மணிக்குள்ளே சாப்பிடக்கூடிய ஆள். சாப்பிடாமல் கொள்ளாமல் தான் போனேன். பயங்கர டயர்டாக இருக்குது, பசியாக இருக்குது. இருக்கிறத சாப்பிட்டுட்டு இனிமேல் உடனே வெளியே இருக்க முடியாது, வெளியே நிற்கவே முடியாது. கொசுகடி அப்படியே தின்றும். அன்பானவர்களே, சரிங்களா, இதான் அன்றைக்குள்ள வேலை. அன்பானவர்களே, நல்லா ஜெபம்னுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.